ட்ரெண்டிங் டாபிக்ஸ் எனக்கு கொடுக்குங்க. நேற்றைய தினம் வந்து பார்த்தா எல்லாருமே வந்து இந்த குடியரசு தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ரிப்பப்ளிக் டே ஆஃப் இந்தியா சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. 77th ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா நிறைய இடத்துல உரையாற்றி வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி மகாராஷ்டிரா வந்து பார்த்தா ஒரு அமைச்சர் வந்து பேசியிருப்பார். ஸோ நீர்வளத்துறை அமைச்சர் நினைக்கிறேன். ஸோ அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஜகவோட முக்கியமான அமைச்சராக இருக்கிறதுனால அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குடியரசு தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத தலைவர்களை பற்றி எல்லாரும் பற்றி பேசினவர். அங்கே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பாபா ஷாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி ஏன் பேசலை அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி எழுப்பியது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் போலீஸ் பெண்மணி எழுப்பியது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு 1950 வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதை வச்சு தான் பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பார்த்திங்கன்னா அவங்க அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவரை வந்து அம்பேத்கரையே வந்து மறைக்க பார்க்குறாங்க. அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை மறைக்க பார்க்குறாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எதனால் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வந்து ஜாதி ரீதியாக பண்ணுறாங்களா, இல்லை வந்து மத ரீதியாக பண்ணுறாங்களா, இல்லை வந்து யாரும் மேலே வரக்கூடாது நம்ம தான் மேலே இருக்கணுன்றது ஒரு டாமினேஷனில் பண்ணுறாங்களா தெரியாது. ஸோ அந்த மாதிரி திமிராக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட அமைச்சர் வந்து பேசிய பேச்சு வந்து குடியரசு தினத்தில் எல்லா தலைவரும் பற்றி சம்மந்தப்பட்ட பேசவே மாட்டாங்க சொல்லிட்டு மாதவி ஜாதவ் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர போலீஸ் வனத்துறை அதிகாரி. ஸோ அவங்க வந்து கொதிச்சு பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு வரலாற்றையே வந்து ஃபுல்லாக மாற்றுறாங்க. ஸோ ஒரு வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யான செய்தியை திணிக்கிறாங்க. நாங்களாம் எப்படி இருந்தால் தெரியுமாடா, இப்படி வாழ்ந்தோண்டா, இப்படி தலைமையாக இருந்தோண்டா, இப்படி ரூல் பண்ணோண்டா சொல்கிறாங்க. தவிர ரியாலிட்டியில் அப்படியே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் சமத்துவன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து முழுமையாக வந்து இந்த பாஜக வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து அழிக்க முயற்சி பண்ணுதா அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ நிறைய இடத்துல அந்த அமைச்சர்களோட பேச்சு அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாம் இந்த ரிலீஜியஸ் ரீதியாக ஃபைட் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாதி ரீதியாக சண்டை போடுறது, ஸோ ஜாதி தலைவர்களை தூக்கி கொண்டாடுறது, அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே சமத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு நம்மளோட. ஸோ அவங்கள பேச வந்து நீங்கள் எதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க அம்பேத்கர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசின அந்த விஷயம் வந்து பயங்கர வயலாகிட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட கதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்க. மகிழ்ச்சி.